student. 12th standard chapter 3 example 3.15. If 2 plus I and 3 minus root 2 are root of the equation x power 6 minus 13 x power 5 62 x power 4 minus 126 x cube plus 65 x square plus 127 x minus 140 equal to 0. Find the all roots. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன் 6th பவர் உள்ள ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாது நமக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வரும், 6 ரூட்ஸ் வரும். ஓகேவா? 6 ரூட்ஸில் 2 ரூட்ஸ் தான் கொடுத்துறாங்க. 2 ரூட்ஸ் கொடுத்து ரிமைனிங் வரும் 4 ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? 4 ரூட்ஸ் மொத்தம் 6 ரூட்டில் 2 ரூட் கொஸ்டின் கொடுத்துறாங்க. ரிமைனாக நமக்கு 4 ரூட்ஸ் கம்ப்ளீட், மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் 2 ரூட்டு 6 வரும் நமக்கு. ஓகே சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 2 + I வந்து என்ன 1 ரூட்னா அண்ணா ரூட் ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம் 2 - I. ஓகே நெக்ஸ்ட் 3 - root 2I ஒரு 1 ரூட்னா 3 + root வந்து அனதர் ரூட், அப்போ 4 ரூட் இங்கே ஃபார்ம் பண்ணிடலாம். ரிமைனிங் 2 ரூட் தான் கண்ணா ஃபார்ம் பண்ணணும். ஓகே இப்போ 1 ரூட் 2 + I வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு. 3 - 2 வச்சு அனதர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பண்ணலாம். 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 4th ஆர்டர் வரும். அந்த 4th ஆர்டர் பாலினாமலை இந்த பாலினாமலை டிவைட் பண்ணால், அந்த பாலினாமலை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 ரூட்ஸ் வந்து நமக்கு. ஓகே இதான் காமன் ரூல். ஓகே நமக்கு இதுக்கு அகைன் ரூட் வரும். அந்த 2 + I 2 - I வச்சு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறான். 3 - root அண்டு 3 + root வச்சு அனதர் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த 2 குவாட்ரேட்டிக் ஃபார்ம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 4th ஆர்டர் உள்ள பாலினாமல் வரும். அந்த 4th ஆர்டர் பாலினாமலை இந்த பாலினாமல் டிவைட் பண்ணால் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணால் ரிமைனிங் 2 ரூட்ஸு நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 + I வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அந்த ரூட் வந்து 2 - I. எஸ் வரணும் சம் ஆஃப் த ரூட் கொண்டு 2 + I 2 - I. நெக்ஸ்ட் நமக்கு I நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐயும் கேன்சல் ஆகிடும். 2 + 2 4. நெக்ஸ்ட் என்ன பியூர்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு எதுனா A + B A² - B². I² வேல்யூ -1 -1 ப்ளஸ் ஆயிடுச்சு 5. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும் S² - sum of r x + pr = 0. x² sum of the root நமக்கு 4x pr நமக்கு என்ன வரும் 5 = 0. இதான் நமக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் 2 + I விட ஒரு குவாட்ரேட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணால் ரூட் வரும் 2 + I ஒரு 2 - I ரூட்ஸ் வரும். இந்த குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணால் 2 + I 2 - I 2 ரூட்ஸ் வரும். ஓகே இப்போ இந்த 2 ரூட் வச்சு ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பண்ணிட்டோம். செகண்ட் அனதர் ரூட்னா 3 - root 3 + root வந்து அனதர் ரூட். ஓகே இது அதே சம் ஆஃப் த ரூட் வரும் 3 + 2. நெக்ஸ்ட் நமக்கு என்ன 3 - root 2 + 3 + 2. இப்போ நெக்ஸ்ட் இதுனா ரூட்டும் கேன்சல் ஆகும். 3 + 3 6. நெக்ஸ்ட் p1 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 3 - root A + B A - A² - B². 3² 9. root² போனால் root² கேன்சல் ஆயிடும் 2. 9ல் 2 போனால் 7. another quadratic equation x² - sum of the root x + product of the root = 0. S வரணும்னா நமக்கு 6x + 7 இது. ஓகே இப்போ இந்த 2 ரூட்டோட ப்ராடக்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன்ட்டு another quadratic equation ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x² ஓவர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் -4 எல்லாம் ஓவர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இந்த லைன் வரும். ஓகே ஃபர்ஸ்ட் x மல்டிப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அதே x² மல்டிப்ளை பண்ணுறீங்க. திரும்பி x² 6x மல்டிப்ளை பண்ணுறீங்க. x² 7 மல்டிப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு -4x x² மல்டிப்ளிகேஷன் -4x நெக்ஸ்ட்டு -4 லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம்ல மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வரும். நெக்ஸ்ட் x/4 ஃபர்ஸ்ட் கியூப்லாம் ஆட் பண்ணால் 10x³ வரும். ஸ்கொயர் டைம்ஸ்லாம் ஆட் பண்ணால் நாங்கள் ரிசல்ட் வரும் 36x வரும். x டைம் ஆட் பண்ணால் 58x. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் 35. இதான் நமக்குன்னா 4th ஆர்டர் உள்ள ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் x/4th ஆர்டரில் நமக்கு இந்த 2 ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் 4th ஆர்டரில் ஒரு ஈக்குவேஷன் பாலினாமல் ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு கொடுக்குற கிவனில் கொடுத்துரு 6 பவர் பாலினாமலை 4th நமக்குன்னா நம்ம 4 ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிச்சோம் 4th பாலினாமல். இந்த பாலினாமலை ஜஸ்ட் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் மேக்ஸிமம் ஒரு ஸ்கொயர் பாலினாமல் ரிமைண்டர் வரும் நமக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஈக்குவேஷன் ஐட்டம் x/6 இருக்குது.
இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணால் எக்ஸ் பவர் சிக்ஸ் வரும். ஒரு எக்ஸ் பவர் போட்டால் எக்ஸ் பவர் ரெண்டு எக்ஸ் பவர் ஃபோரு எக்ஸ் பவர் சிக்ஸ். அப்போ எக்ஸ் பவர் ஒவ்வொரு டைம்ஸ் மட்டும் பண்ணி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க. எக்ஸ் பவர் ரெண்டு என்ன மைனஸ் டென் எக்ஸ் பவர் மைனஸ் டென் எக்ஸ் பவர் ஃபைவ் 36 இன்ட்டு நமக்கு 36 எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் 50 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன்னா எக்ஸ் கியூப் இதுனா 35 எக்ஸ் ஸ்கொயர் 35 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது சிம்பிளாக ரெண்டுனா இது ப்ளஸ் ப்ளஸ்னா மைனஸு ப்ளஸ்னா மைனஸ்னா ப்ளஸ் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ நெக்ஸ்ட் நேரம் ப்ளஸ் எக்ஸ் பவர் சிக்ஸும் மைனஸ் எக்ஸ் பவர் கேன்சல் ஆகிடும். திரும்பினா இது வந்து லெஸ் பண்ணால் மைனஸ் 3 எக்ஸ் பவர் ஃபைவ் லெஸ் பண்ணால் 26 எக்ஸ் பவர் லெஸ் பண்ணால் மைனஸ் 68 எக்ஸ் கியூப் லெஸ் பண்ணால் 30 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் ஒரு டைம்ஸு கீழே நான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ஸ் நெக்ஸ்ட்டு கீழே வருது. ஓகே நெக்ஸ்ட்டு அதே சேம் நேரம் இப்போ நமக்கு மைனஸ் 3 எக்ஸ் பவர் ஃபைவ் இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் ஃபைவ் இருக்குது. அப்போ இங்கே என்ன நமக்கு மைனஸ் 3 எக்ஸ் பவர் ஃபைவ் வேணும். நான் பண்ணலாம் இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் தான் நெக்ஸ்ட் என்ன ஒரு மைனஸ் 3 தேவைப்படுது. ஒரு எக்ஸ் மிஸ் ஆகுது. இப்போ மைனஸ் 3 எக்ஸால் ஒவ்வொரு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட் ஃபில் ஆகும். அப்போ மைனஸ் 3 எக்ஸ் போட்டுக்க. அப்போ மைனஸ் 3 எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பவர் ஃபைவ். இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 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 ப்ளஸ் 30 எக்ஸ் பவர் ஃபோர். ஓகே இது மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக அது டைம்ஸ் ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட் நான் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறீங்க. சிம்பிளை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால் இந்த மைனஸ் 3 எக்ஸ் பவர் ஃபைவும் இந்த ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் ஃபைவ் கேன்சல் ஆகிடும். ரிமைனாக நமக்கு இது லெஸ் பண்ணால் மைனஸ் 4 எக்ஸ் பவர் ஃபோர் இது லெஸ் பண்ணால் 40 எக்ஸ் பவர் கியூப் இந்த ரிசல்ட்லாம் வரும். நெக்ஸ்ட் நேரம் இந்த 40 நெக்ஸ்ட்டு கீழே ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகே நெக்ஸ்ட் நமக்கு இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே மைனஸ் 4 எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு மைனஸ் 4 மிஸ் ஆகுது. அப்போ மைனஸ் 4 போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 4லேருந்து இந்த ஃபுல் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 4 எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் 4 எக்ஸ் பவர் மைனஸ் 4 நேரம் மைனஸ் 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 ப்ளஸ் 40 எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் நேரம் மைனஸ் நேரம் 144 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நேரம் இவ்வளோனா ப்ளஸ் 232 எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 35 மைனஸ் 140. இப்போ சிம்பிளாக சேஞ்ச் பண்ணால் ஹோல் டைம் நேரம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் 0. அப்போ நெக்ஸ்ட் நேரம் நமக்கு அனதர் ஃபேக்டர்னா வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 தான் அனதர் ஃபேக்டர். இதை சால்வ் பண்ண நமக்கு அகைன் 2 ரூட்ஸ் வந்துடும். அப்போ நாங்கள் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரும். மைனஸ் 4 இன்ட்டு 1 ஆட் பண்ணால் மைனஸ் 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் எக்ஸ் போட்டுங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஒரு ஃபேக்டரு ஒரு ரூட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு ரூட். அப்போ இந்த டைம்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ நம்பர் ஆஃப் ரூட்னா நமக்கு கொஸ்டின்லேயே 4 ரூட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 + i ரூட்டு 2 மைனஸ் அனதர் ரூட்டு 3 மைனஸ் ரூட்டு 1 ரூட்டு 3 ப்ளஸ் ரூட் 2 4 மைனஸ் 1 மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்டில் 6 கரெக்டாக வருது. அப்போ நமக்கு கொடுத்த பாலினாமல் அப்போ 6 ரூட்டு இதுதான் நமக்கு டோட்டல் பாலினாமல். நம்ம கொடுத்தது 2 ரூட்ஸ் கொடுத்து தான் நமக்கு என்ன வரும் ரிமைண்டர் ரூட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபைன் த ஆல் ரூட் கேட்டாங்க. நம்ம அந்த 2 ரூட்டு வச்சு ரிமைண்டர் அனதர் 2 ரூட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்டர்னா ஒரு 4th ஆர்டரில் பாலினாமலை கொண்டு வந்து இந்த 6th ஈக்குவேஷன் இந்த 6 பவர் உள்ள பாலினாமலை டிவைட் பண்ணால் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு எத்தனை ரூட் இருந்துச்சு நம்பர் ஆஃப் 2 ரூட்ஸ் இருந்துச்சு. அப்போ மொத்தம் நம்ம 6 ரூட்டு இதை நமக்கு ஃபைனல் ஆன்சர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.